அடுத்து பேட்ச் ஃப்ளவர் மெடிசின்ஸ் பத்தி நான் என்ன சொல்றேன். பேட்ச் ஃப்ளவர் மெடிசின்ஸ் வந்து மெடிசின்ஸ் கிடையாது. அது ஒரு ரெமெடி. இது வந்து மனநிலை மாற்றத்திற்கான மருந்துகள். இது எட்வர்ட் பேட்ச் அவர்கள் லண்டன்ல இருக்கிற மலர் மருந்துகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. நாம தயார் பண்ண முடியாது. அங்கேருந்து தான் இந்த மருந்துகள் வருகின்றன. இது வந்து அவர் எப்படி கண்டுபிடிச்சார்னா, அவர் ஒரு டாக்டரா இருந்தும் மனநிலையை சரி பண்றது மூலியமாகவே நெறைய பேருக்கு நோய் குணமாகி இருக்கு. எப்படி மனநிலை சரி பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒவ்வொரு மலர ஆராய்ச்சி பண்ணி அதிலேருந்து சில ஒரு மருந்துகள் கண்டுபிடிச்சு, அத அவர் ஒவ்வொரு தடவ பயன்படுத்திக்கும் பொழுது, அவருடைய ஆரா அண்ட் ஃப்ரீக்வென்சி அப்படிங்கிற விஷயத்துல அந்த மலர் மருந்துகள் அவருக்கு வேலை செஞ்சிருக்கு. ஆனா, இப்போ இருக்கிற நிலைமையில, நான் அது பெஸ்ட்டுன்னு சொன்னாலுமே, நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இத 6 மந்த்ஸ் ஆர் 1 இயர்க்கு மேல ஃபாலோ பண்றது இல்ல. எப்பொழுதுமே அவங்களுக்கு எமோஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்க போகுது. ஸோ, அவங்க ஒரு லைஃப் லாங் அந்த மெடிசின் எடுத்துக்கிறதுக்கு பதில், இந்த மாரி கவுன்சிலிங், லைஃப் கோச்சிங் எடுத்துக்கிறது தான் நான் பெஸ்ட்டுன்னு அப்புறமா டிசைட் பண்ணேன். ஏன்னா, எப்பொழுதுமே உங்க மனநிலைய நீங்க பேலன்ஸ் பண்ண தெரிந்து கொண்டாலே, அப்புறம் நீங்க அத ஹேண்டில் பண்றது ஈஸியாயிடும். ஸோ, ஹீலிங் பத்தி நான் பழைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ, அதோடைய கன்டினியூஷன் இது. இந்த ரெமெடிஸும் ஹீலிங்கா தான் மாறுது. இது உடல்நிலைக்கான மருந்துகள் இல்லை. மனநிலைக்கான மருந்துகள் தான். அதோட ஃப்ரீக்வன்சியில தான் இது வேலை செய்யுது. சரிங்களா? அதனால அந்த ஃப்ரீக்வன்சி மாறும்போது சிலருக்கு உடனே குணமாகுது. சில பேருக்கு நாட்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது, அது ரொம்ப நாள் எடுக்க வேண்டியிருக்கு. பிளஸ் அது இங்கிலாந்து மலர் மருந்துகள்னு சொல்லும்போது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. அதோடைய ஒரு ஸ்மால் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஹோமியோபதி ஷாப்ஸ்ல எல்லாம் கிடைக்குது. பட் சொன்னாலும் நெறைய பேர் இப்போ வந்து ஃபோன் நோண்டிக்கிட்டும், பல விஷயமான ஒரு வேகத்தில வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதுனால, அதனுடைய எஃபெக்ட் நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அத ரியலைஸ் பண்றதுக்கும் டைம் இல்ல. அதனுடைய காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் இது ஆட்டிசம், ADHD அந்த மாதிரியான சில குழந்தைகள், லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் அந்த மாரி வேணா அப்பப்போ கவுன்சிலிங் 2 வீக்ஸ் ஒரு தடவ எடுத்து, அந்த மருந்துகளோட சேர்த்து அத கம்பைன் பண்ணும்போது, மேபி சிலருக்கு ஒரு சில நல்ல விளைவுகள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. தேங்க் யூ.